உளுந்த வடை செஞ்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு. அதனால ஈவினிங் போல இன்னைக்கு உளுந்த வடை தான் செஞ்சிருந்தேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 1/4 கிலோ உளுந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் ஊற வச்சிருந்தேன். மாவு அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஃப்ளஃபியாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சாஃப்டாக ஆயில் குடிக்காமல் இருக்கும். இந்த மாவில் அரிசி மாவு, வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை, மிளகு, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் நக்ஷுக்குட்டி மிளகாய் இருந்தால் சாப்பிட மாட்டேன், அதனால நான் சேர்க்கல. கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து ஓட்டை போட்டுட்டு அப்படியே ஆயிலில் பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும். கடைக்கு கூட்டிகிட்டு போனாலும் உளுந்த வடை தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் இப்போ நக்ஷுக்குட்டியும் இருக்கா. எப்போ என்ன கேட்டாலும் வடை சாப்பிடலாமா அப்படின்னு தான் பாப்பா கேட்பா. அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, அப்படியே அம்மா மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. உளுந்த வடை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சனில் வெங்காயம் வைக்கிற ட்ரே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அப்படியே வெங்காயம் வைக்கிற ட்ரேவை சுற்றி க்ளீன் பண்ணிட்டு நேற்று அம்மா மார்க்கெட் போயிட்டு வந்ததுமே வெங்காயத்தை இதில் கொட்டலாமேன்னு பார்க்கும்போது தான் ரொம்ப அழுக்காக இருந்தது. சரி க்ளீன் பண்ணிட்டு கொட்டலான்னு அப்படியே கட்டப்பையிலே வச்சிருந்தேன். இதுக்கு மேலே அப்படியே வச்சிருந்தோம்னா அழுகி போயிடும். உடனே க்ளீன் பண்ணி கொட்டி